தஞ்சாவூரில் உள்ள ஒரு பெரிய மண்டபத்தில் சொந்த பந்தமெல்லாம் கூடியிருக்க, மணமேடையில் பொண்ணு மாப்பிள்ளையின் அப்பா அம்மா முகத்தில் இவ்ளோ நேரம் இருந்த கவலையெல்லாம் நீங்கி இப்போது சந்தோஷம் தாண்டவமாட, அதற்கு மாறாக மணிக்கோலத்தில் அமர்ந்திருந்த தன் அக்கா ரித்யாவின் அருகில் குனிந்து, ஏ அக்கா, சிரிச்ச மாதிரி இருடி என்று தன் அக்கா கழுத்தில் இருந்த மாலையை சரி செய்தவாறு அவள் காதல் மெதுவாக கூறினாள் தாரிகா. சிரிச்ச மாதிரியா? ஐயோ, இந்த நிலைமையில எங்க இருந்தடி சிரிப்பு வரும்? ஐயோ, பிரியாணி கிடைக்க வாய்ப்பு கிடைச்சும் அத வேண்டான்னு சொல்லி கல்யாண சோறு திங்க ஆசைப்பட்டு இப்ப நானே பிரியாணி ஆக போறேனே என்று பாவமாக மனதில் அழுது கொண்டு மணமேடையில் அமர்ந்திருந்தாள் நம் நாயகி. அவளுக்கு அருகில் கோவை பழத்துக்கே தான் ராஜா என்பது போல கோபத்தில் சிவந்து போய் அவள் அருகில் அமர்ந்திருந்த நம் ஹீரோ மகிழன் அருகில் குனிந்த அவன் தம்பி திவான், அண்ணா கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இரு என்றான். மகிழன் திரும்பி அவனை பார்த்து ஒரு முறை முறைக்க அதில் விழித்த திவான் நேராக நின்று கொண்டான். அவனை பார்த்து தாரிகா உதட்டுக்குள் சிரிக்க அவளை பார்த்து செல்லமாக முறைத்தான் திவான். இங்கு மகிழன் மனமோ புரிந்து கொண்டிருந்தது. தான் ஆசைப்பட்டு காதலித்த பெண்ணோ ஒருத்தி, இப்போது தன் அருகில் மணப்பெண்ணாக அமர்ந்திருப்பவளோ வேறொருத்தி. இந்த இடத்தில் அவன் எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருக்கும் தன்னை நினைத்து அவன் மனம் கோபத்தில் அனலாக கொதிக்க, அந்த கோபம் முழுக்க அப்படியே ரித்யா மீது திரும்பியது. சிறிது நொடியில் ஐயர் மாங்கல்யத்தை எடுத்து மகிழன் கையில் கொடுக்க, அதை வாங்கி விருப்பமே இல்லாமல் அவள் கழுத்தில் கட்டியவன், தப்பு பண்ணிட்ட, என் கையால தாலி கட்டிக்கிட்ட, நீ என் கூட சந்தோஷமா கண்டிப்பா இருக்க போறதில்ல. உன்னோட வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு, உன்னோட நிம்மதியும் சேர்ந்துதான் என்று அவள் காதில் கூறியவன் நேராக அமர்ந்தான். அதை கேட்ட ரித்யா அவனை அதிர்ச்சியாக பார்த்தாள். மகிழன் காதலித்த பெண் எங்கே? ரித்யா எப்படி மகிழன் மனைவியானாள்? இவன் கோபம் அவளை என்ன செய்யும்? ரித்யா மகிழனிடம் மாட்டினாளா, இல்லை மகிழன் ரித்யாவிடம் மாட்டிக்கொண்டானா? மேலும் தெரிந்து கொள்ள கேளுங்கள் மகிழவனின் மங்கையவள், உங்கள் MX ஸ்டுடியோ தமிழ் யூடியூப் சேனலில்.